அங்கே விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஆட்கள் ஆரம்பத்தில் வயலை உழுகிறதுக்கு மாடு ஏர் பாவிச்சினாங்க. அதுபோல் சிறுபோகத்துக்கு வயல் செய்கிறதுக்காக வேண்டி எருவ மாடு பாவிச்சு மாடு மிதித்து வயல் பண்படுத்தி விதைச்சினாங்க. அப்படியான காலகட்டத்திலிருந்து பிறகு நாங்கள் திருப்பி கொஞ்சம் வளர்ச்சி அடையும் பொழுது உழவு இயந்திரம் போன்றவற்றை வாங்கி தொழிற்கருவிகள் வாங்கி நாங்கள் வந்தாங்க. எனக்கு அந்த விவசாயத்தில் இருந்த ஈடுபாடு காரணமாக நான் பாடசாலையிலேயும் விவசாயத்தில் பாடமாக படித்ததோட பல்கலைக்கழகத்திலையும் விவசாயத்தில் பட்டதாரி ஆகின பிறகு தியரியாக படித்தது பழங்களில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அரசாங்கமும் அறுவடையை கூட்டணும், விளைச்சலை நடவடிக்கை எடுக்குது. அந்த வகையில் நாங்கள் நவீன இதுகளை நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு இருந்தும் இப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் நாங்கள் இப்போ டிரான்ஸ்பிளான்டிங் செய்கிறோம், மெஷினரியை பாவிச்சு டிரான்ஸ்பிளான்டிங் செய்கிறோம், ஹார்வஸ்டரை பாவிச்சு ஹார்வஸ்டிங் செய்கிறோம். ஆனால் இந்த கெமிக்கல் வாய்க்கிறதுக்கு நாங்கள் எப்பொழுதும் கூலியாக்களை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்குது. இப்போ சில எங்களுடைய ஏரியாவில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பந்தாறுமலை ஏபிசிகளை பழத்தொழில் காணத்தில் எங்களோட வயல் எல்லாம் இருக்குது. அந்த வயலில் நாங்கள் சிறுபோகம் விதைச்ச உடனே நாங்கள் கெமிக்கல் அடிக்க முடியாத நிலையில் இருக்குன்னு சொன்னால் வயல் புதையும். அப்போ விவசாயிகள் அந்த ஸ்ப்ரேயரை தூக்கி கொண்டு நடந்து போகிறதெல்லாம் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ட்ரோனை பார்க்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களோட விவசாய அமைப்புகள் மூலமாக எங்களுக்குள்ள தொடர்பாளர் மூலமாக எங்களுக்கு இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ நாங்கள் அதை பாவிச்சு நாங்கள் போன முறை போன சிறுபோகத்தில் நான் இந்த ட்ரோனை பாவிச்சு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணேன்னா இந்த ட்ரோன் எனக்கு வாரத்துக்கு முதல்ல மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணதுக்காக வேண்டி நான் கெமிக்கல் வாங்கி வச்சிருந்தேன். பிறகு ட்ரோன் பாவிச்ச பிறகு அதில் அரைவாசி கூடுதலான கெமிக்கலை நான் திருப்பி கடையில் கொடுத்தேன்னா கொடுத்து போட்டேன், ஃபேஸ்புக்கில் அதில் போட்டேன்னு சொன்னால் எல்லாரும் பார்க்கணும் பண்ணதுக்காக சில விமர்சனங்கள் என்னென்னா ட்ரோன் பாவிக்கிறதால கால தீமை இருக்குன்ட்டு அப்படி ஒரு தீமை அங்கே இல்லை. நாங்கள் மேனுவலாக என்ன ஸ்ப்ரே மேனுவலாக பாய்க்கக்குள்ள என்ன தீமை நன்மை ஏற்படுதோ அதை விட இதில் தீமை குறைவாக இருக்குது, நன்மை கூடுதலாக இருக்கும். டைமிங் உங்களுக்கு டைம் எங்களுக்கு சரியான குறைவாக பயன்படுத்தப்படுது. கெமிக்கல் பாவிக்கிற கெமிக்கல் அளவு குறையுது எங்களுக்கு. அடுத்தது லேபர் கோஸ்ட் குறையுது. இந்த லேபருக்கு ஏற்படுற அந்த ஹெல்த்தி சுகாதார பிரச்சனை ஒன்றுமே எங்களுக்கு இதில் இல்லை. எனவே நாங்கள் தொடர்ந்து இதை நாங்கள் செய்கிறதுக்கு தான் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். மேலும் நெல் செய்கையில் இந்த அரைக்கொட்டி தாக்கம் ஏற்படும் பொழுது விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கிறவங்க என்னன்னு சொன்னால் அரைக்கொட்டி வெள்ளாமைக்கு நாங்கள் அரைக்கொட்டிக்கு கெமிக்கல் அடிக்கக்குள்ள வெள்ளாமெல்லாம் கதிர் காயா நிற்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மெனுவலாக ஸ்ப்ரே பண்ணக்குள்ள வெள்ளாமையை விளைத்துறதுக்கு ஒரு ஆளை பிடிக்க வேணும். அந்த வெள்ளாமை விளைத்தக்குள்ள வெள்ளாமை எல்லாம் பாடத்தை விழுறது, அந்த கதிர் கொட்டுப்படுறது, அப்படியே சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. மற்ற அந்த வெள்ளாமை விளைத்துறதுக்குரிய கூலியாக பிடிக்கலாம் சின்ன கஷ்டமாக இருக்கிறது. இந்த இதில் அரைக்கொட்டி தாக்கத்துக்காக நாங்கள் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் எங்களுக்கு போன முறை எந்த வயலில் மட்டும் எங்களோட கண்டத்தில் எந்த வயலில் மட்டும் தான் பாவிக்கப்பட்ட பிறகுதான் பெரிய வைய பொடி மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாமல் போயிது அடித்து முடிச்சிங்களான்னு கூட நம்பர்லாம் கேட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த முறை நாங்கள் இப்போ எங்களுக்கு விதைக்கிறதுக்குரிய ட்ரோன்லேயே விதைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள், ட்ரோனிலே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணக்கூடியது, ஃபர்டிலைஸ் அப்ளிகேஷன் எல்லாம் ட்ரோனில் செய்கிறதால எங்களுக்கு இந்த சீரான முறையில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மேனுவலில் ஏற்படக்கூடிய இந்த பிள்ளைகள் இதில் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே நாங்கள் சரியான முறையில் மெஷினரியை பாவிச்சு செய்கிறதால எங்களுக்கு உற்பத்தி செலவை குறைச்சி விளைச்சலை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அந்த தனிப்பட்ட கருத்து.